மலேசிய செய்திகள். தாமான் ராசா உத்தமாவைச் சேர்ந்த குடும்பம் கடந்த மாதம் பேரங்காடி ஒன்றில் தனது குழந்தைகளுக்கு உணவு சமைத்துக் கொடுக்க வேண்டி கோழி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை திருடிய குற்றச்சாட்டின் பேரில் போலீசார் கைது செய்தனர். கைது செய்த தனது தாயார் குறித்து எந்த தகவலும் இதுவரை தெரியவில்லை என்று மகள் ராஜேஸ்வரி குறிப்பிட்டார். இந்த தகவலை அறிந்த மாயிகா தேசிய தலைவரும் மேலவை தலைவருமான டான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் அது குறித்த தகவல் அறிந்து வர தொகுதி தலைவர் பாலசுந்தரத்துடன் தொடர்பு கொண்டு பேசியதை ஒட்டி தாயை பிரிந்திருக்கும் அக்குழந்தைகளுக்கு உடனடியாக தேவையான உதவிகளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டதை ஒட்டி உலுசிலாங்கூர் மாயிகா வழி அக்குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை பாலா செய்தார். வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி. எனக்கு 17 வயசு. நான் ராசால இருக்கேன். எங்கள் அப்பா ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அப்பா இறந்து 2 வருஷம் ஆகுது. 2016 5ஆம் மாதம் ஒரு ஆக்சிடென்ட்ல எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்துட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல எங்கள் அம்மாவோட கை வேலை செய்யாது. ஒரு கை எடுக்க சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா எடுக்கல. பிளேட் வச்சு அந்த கையை அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் அந்த கை ஒன்றுமே வேலை செய்யாது. அதனால் இப்படியே தான் எங்களோட எங்கள் அம்மா எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன சாப்பாடு கடை வச்சு இப்படி வச்சு தான் எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு படிப்பு இல்லை. என் படிப்பு எங்கள் அப்பா இறந்தோன்னே நின்று போயிடுச்சு. எனக்கு 3 தம்பிங்க இருக்காங்க. ஒருத்தர் ஆசிரமத்தில் இருக்கார், கப்போங்கில் இருக்கார். இவர் தான் அதுக்கு அடுத்து. இவர் பேர் துர்கதர்ஷன், இவர் பேர் கீர்த்திகுமார். இப்போ இந்த 2 தம்பி தான் என் கூட இருக்காங்க. இவர் படிக்கிறாரு. இவர் என் கூட படிக்கலான வீட்டில் தான் இருக்கார். எங்கள் அம்மா ஒரு சின்ன இதில் அக்கௌண்ட் சேஃப்க்கு போயிருந்தாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு சாப்பாடு ஜாமான் எடுத்து எங்கள் அம்மா காசு கட்டலை. அதனால எங்கள் அம்மா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா ஜாமான் எடுத்து எங்கள் அம்மா காசு கட்டலை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா எங்களுக்காக தான் செஞ்சாங்க. நாங்கள் வீட்டில் சாப்பிடாம இருக்கோம். என் பிள்ளைங்க பட்டினியாக இருக்குன்னு எங்கள் அம்மா எங்களுக்காக தான் அந்த சாப்பாடு ஜாமாவை திருடுனாங்க. சயோறு, கோழி எங்களுக்காக தான் எங்கள் அம்மா திருடுனாங்க. திருடி அது மாட்டிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா அந்த ஜாமாவை எடுத்து மாட்டி எங்கள் அம்மா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா போன மாதம் 13ஆம் தேதி பிடிப்பட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா காஜாங்க இருக்காங்க. எங்கள் அம்மா எல்லாம் அப்பா இருந்தது பரவாயில்ல. 2 பேருமே எங்களுக்கு இல்லை. நானும் வேலை செய்யலை. நான் வீட்டில் தான் இருக்கேன். என் வயசுக்கு வேலை கிடைக்கும். என் வயசு 10ல் எனக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டுறாங்க. நாங்கள் ஏதோ அக்கம் பக்கம் கொடுக்குற சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு சொந்த இனிப்பு பானங்களுக்கான வரியால் கிடைக்கும் வருமானம் தொடக்கநிலை பள்ளி மாணவர்களுக்கு ஆரோக்கியமான காலை உணவு இலவசமாக வழங்க பயன்படுத்திக் கொள்ளப்படும் என பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கூறினார். அடுத்த ஆண்டிலிருந்து இந்த வரி மூலமாக கிடைக்கும் வருமானம் எல்லா தொடக்கநிலை பள்ளிகளுக்கும் ஆரோக்கியமான இலவச காலை உணவு வழங்க பயன்படுத்திக் கொள்ளப்படும். நம் பிள்ளைகள் பள்ளி படிப்பில் சிறந்து விளங்க ஆரோக்கியமானவர்களாக வலிமை வாய்ந்தவர்களாக இருப்பது முக்கியம் என்றார் அவர். இவ்வாண்டில் அமலுக்கு வரும் ஒரே வரி இந்த சீனி வரி மட்டுமே என்று மகாதீர் கூறினார். 2 வாரங்களுக்கு முன் அம்னோ பாஸ் ஒத்துழைப்பை முறைப்படுத்திக் கொள்ளும் நிகழ்வில் பேசிய அம்னோ தலைவர் அதை ஒரு திருமணச் சடங்கு என்று வர்ணித்திருந்தார். ஆனால் இப்போது இஸ்லாமிய கட்சி தலைவரோ அம்னோவும் பாஸும் ஒன்றிணைவது நடவாத காரியம் என்றும் அது கூடா உறவு முறையாகிவிடும் என்றும் கூறுகிறார். அம்னோவுக்கும் பாஸுக்கும் இடையிலான உறவு முறை உடன்பிறப்புகளுக்கு இடையிலான உறவு போன்றது என்று பாஸ் தலைவர் அப்துல் ஹாடி ஆவாங் கூறினார். ஹாடி நேற்றிரவு கோலாலம்பூரில் மலாய் ஒற்றுமையை வலியுறுத்தும் நிகழ்வில் உரையாற்றினார். இஸ்லாத்துக்கு எதிரான அரசியல் கட்சிகள் பாஸ் அம்னோ இணைவதை எண்ணி அளவுக்கு அதிகமாக கவலை கொண்டிருக்கின்றன. அது மலேசியாவை தாலிபான் அரசாக மாற்றிவிடும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இன்னும் சிலர் பாஸ் அம்னோ திருமணம் நடந்துவிட்டது என்றும் சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், பாஸ் அம்னோவை மனம் செய்து கொள்ள முடியாது. உடன்பிறப்புகள் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? அப்படி செய்து கொண்டால் அது தகாத உறவு முறை ஆகிவிடாதா என்று ஹாடி கூறினார். நேற்று திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் பேசிய அன்வார் இப்ராஹிமின் சிந்தனை மற்றும் நோக்கம் தெளிவான பார்வையை கொண்டிருந்தது என தேசிய முன்னணியின் கெத்தேரே நாடாளுமன்ற உறுப்பினரான அனுவார் மூசா குறிப்பிட்டார். அவரது உரையின் போது அன்வார் அடுத்த பிரதமராகும் பக்குவத்தையும் தைரியத்தையும் புலப்படுத்துவதாக அமைந்தது என அவர் கூறினார்.
ஆயினும் அன்வார் பிரதமரானால் என்னவாகுமோ என்ற பயம் நம்பிக்கை கூட்டணி கட்சிகளுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது என அவர் சுட்டிக்காட்டினார். அவரின் இந்த கூற்றை எதிர்க்கும் வண்ணமாக ஜெலுத்தேங் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுந்து அன்வார் எந்த ஒரு தீய எண்ணமின்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என கூறினார். அன்வார் இப்ராஹிம் தனிப்பட்ட வேட்பாளராக நாட்டிற்கும் மக்களுக்கும் என்ன செய்ய இயலும் என்பதை எந்தவொரு அரசியல் பாரபட்சமின்றி நாங்கள் பார்க்கிறோம் என அன்வார் கூறினார். அன்வார் போன்றோரை ஏன் இன்னும் பிரதமர் பதவியில் அமரச் செய்வதில் காலதாமதம் ஏற்படுகின்றது என தெரியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஜோஹூர் சுல்தானின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அடுத்த வாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரச விருந்து உபசரிப்பை சுல்தான் இப்ராஹிம் ரத்து செய்துள்ளதாக அவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். பாசிர் கூடாங் மக்கள் நச்சுக்காற்று மற்றும் ஆற்று நீர் மாசடைந்ததால் அவதியுற்று வரும் இந்த வேளையில் தாம் இம்மாதிரியான கொண்டாட்டங்களில் இருப்பது சரியானதாக இருக்காது என தனது முகநூலில் வெளியான அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அரசாங்க துறைகள் மற்றும் அமைப்புகள் கிம் ஆற்று துப்புரவு பணியில் கவனம் செலுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சிகளை ரத்து செய்ததாக அவர் கூறினார். பாதுகாப்பு படைகள், மருத்துவ குழுக்கள் உட்பட பொது ஊழியர்களும் இந்த துப்புரவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். நான் அவர்களின் அர்ப்பணிப்புகளை மதிக்கின்றேன் என அவர் பதிவிட்டிருந்தார். வருகிற மார்ச் 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் ஜோஹூர் சுல்தானின் பிறந்த நாளை முன்னிட்டு அரச விருந்து உபசரிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த வெள்ளியன்று நியூசிலாந்தில் 2 பள்ளிவாசல்கள் மீது நடந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலுக்கு பிறகு நாடு முழுவதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக காவல்துறை தலைவர் முகமது புசி ஹருன் கூறினார். அனைத்து கோவில்கள் மற்றும் தேவாலயங்களிலும் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். எந்த ஒரு பழிவாங்கும் செயல் நடந்திராமல் இருப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். சமீபத்தில் சபாவில் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக நம்பப்படும் 12 பிலிப்பைன்ஸ் மற்றும் மலேசியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த கைதுக்கு பின்னர் அபு சயாப் மற்றும் மவுட்டே அமைப்பு இந்நாட்டில் செயல்படுகிறதா என்பதை காவல்துறை கண்காணித்து வரும் என புசி கூறினார். உலகச் செய்திகள். அபூர்வ நோயால் பாதிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷரப் துபாயில் உள்ள ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷரப் கடந்த 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பாகிஸ்தானை விட்டு வெளியேறி மருத்துவ சிகிச்சைக்காக துபாயில் வசித்து வருகிறார். அவருக்கு அமைலோடோசிஸ் என்ற நரம்பு சம்பந்தமான நோய் இருப்பதாக டாக்டர்கள் கூறினர். இந்த அபூர்வ நோயால் அவர் நிற்கவும் நடக்கவும் முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறார். அமைலோடோசிஸ் என்பது உடலில் உள்ள புரதம் உடைந்து பல்வேறு உறுப்புகளில் படிந்து விடுவதாகும். இதனால் அவரது எலும்புகள் பலவீனமடைந்துள்ளன. இந்த நிலையில் தற்போது அவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் துபாயில் உள்ள ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அமெரிக்காவின் மத்திய மேற்கு மாகாணங்களான நெப்ராஸ்கா, அயோவா, விஸ்கொன்சின், மிசூரி, மினசோட்டா மற்றும் தெற்கு டகோட்டாவில் பனிக்காலத்துக்கு பிந்திய திடீர் புயலால் பேய் மழை கொட்டி தீர்த்தது. அத்துடன் உறைபனியும் உருகியதால் மேற்கூறிய மாகாணங்களில் உள்ள ஆறுகள், சிற்றோடைகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஊர்களுக்குள் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. நூற்றுக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். சாலைகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவல் தொடர்பு மற்றும் மின் இணைப்பு ஆகியவையும் துண்டிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு 2 பேர் பலியாகி இருக்கின்றனர். இதற்கிடையில் நெப்ராஸ்கா, விஸ்கொன்சின் மற்றும் தெற்கு டகோட்டாவில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் முழுவீச்சில் மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. நெதர்லாந்தில் டிராம் வண்டியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் பலியாகியுள்ளார். நெதர்லாந்து நாட்டின் உட்ரெச் நகரில் 24 ஆக்டோ பெர்பிலின் என்ற பகுதியில் நேற்று டிராம் வண்டியில் ஏராளமானோர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். டிராம் வண்டியில் ஏறிய மர்ம நபர் ஒருவர் திடீரென அங்கு இருந்தவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுடத் தொடங்கினார். இதில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து ஒருவர் உயிரிழந்தார், பலர் படுகாயமடைந்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். படுகாயமடைந்தவர்கள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது திட்டமிட்ட பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். இந்திய செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 3 நாள் கங்கை யாத்திரையை தொடங்கிய பிரியங்கா காந்தி பொதுமக்களிடம் கலந்துரையாடினார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் சகோதரியான பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கிழக்கு பகுதியில் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரியங்கா காந்தி மக்களவைத் தேர்தலை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்.
இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 3 நாள் கங்கை யாத்திரையை பிரியங்கா காந்தி தொடங்கியுள்ளார். பிரயாக்ராஜ் முதல் வாரணாசி வரை 140 கிலோமீட்டர் தூரத்திற்கு படகில் பயணம் செய்யும் அவர் பொதுமக்களிடம் கலந்துரையாடி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். முதல் நாளான நேற்று பிரயாக்ராஜில் உள்ள மனையா பகுதியில் யாத்திரையை தொடங்கினார். வழிநெடுகிலும் பொதுமக்களை சந்தித்து அவர்களிடம் தேர்தல் குறித்து கலந்துரையாடினார். லண்டனில் தலைமறைவாக இருக்கும் நீரவ் மோடியை கைது செய்ய இங்கிலாந்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி ரூபாய் மோசடி செய்த வைர வியாபாரி நீரவ் மோடியும் அவரது உறவினர் மெகுல் சோக்ஷியும் தலைமறைவாகினர். இதனைத் தொடர்ந்து அவரே தேடப்படும் குற்றவாளியாக அமலாக்கத்துறை அறிவித்தது. இந்நிலையில் தொழிலதிபர் நீரவ் மோடி லண்டனில் இருப்பதாக சமீபத்தில் வீடியோ ஒன்று வெளியானது. அதில் லண்டனில் சொகுசு பங்களாவில் வசித்து வரும் நீரவ் மோடி வைர வியாபாரம் செய்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை சார்பில் இங்கிலாந்து உள்துறை செயலாளர் சஜித் சாவித்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீரவ் மோடியை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு வெஸ்ட் மினிஸ்டர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் 97 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் 39 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி தொகுதியில் மனு தாக்கல் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கும் இன்று முதல் வேட்புமனுக்கள் பெறப்படுகின்றன. மனு தாக்கல் செய்ய 26ஆம் தேதி கடைசி நாளாகும். 27ஆம் தேதி மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். 29ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாளாகும். கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டுவரப்படும். நீட் தேர்வு முறை ரத்து செய்யப்படும். 1 கோடி இளைஞர்கள் சாலை பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் மானியத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தும் முறை ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக பழைய முறையில் விலையை குறைத்து விற்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுகவின் தேர்தல் அறிக்கையை மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் பாஜக அரசு நாட்டின் பொருளாதார நிலையை சீர்குலைத்துள்ளது என்றும் வேலைவாய்ப்பின்மை, வேளாண்மை நலிந்துவிட்ட அவலத்தையும் நாடு சந்தித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். திமுக தேர்தல் அறிக்கை வாயிலாக மதச்சார்பற்ற அரசை மத்தியில் உருவாக்க திமுக உறுதியளிப்பதாகவும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகனாகவும் கதாநாயகியாகவும் இருக்கும் என வர்ணித்த அவர் திமுக தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்களையும் அறிவித்தார். பொதுப்பட்டியலில் இருந்து கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டுவரப்படும். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். மாணவர்களின் கல்விக் கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ. பன்னீர்செல்வம் வெளியிட்டார். அம்மா தேசிய வறுமை ஒழிப்பு திட்டம் மூலம் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் நலிந்தவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 1500 ரூபாய் வழங்கப்படும். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலை வாய்ப்பை பெறும் வண்ணம் காலத்திற்கேற்ற பயிற்சி, எம்ஜிஆர் தேசிய வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டு திட்டம், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வி புதுப்பட்டியலில் இருந்து மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டுவரப்படும். நீட் தேர்விலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு அளிக்க வலியுறுத்துவோம் போன்ற சிறப்பம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி. நாள்தோறும் செய்திகள் இரவு 10 மணிக்கு.